அப்பா இந்தாங்க. வேண்டாமா? ஏன்பா ஒரு மாதிரி இருக்கீங்க? இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்ப எனக்கு இருக்கிற பிரச்சனை நீதான் பாரு. ஒவ்வொரு நிமிஷமும் நான் ஒன்னு நினைச்சு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அது ஏம்மா உனக்கு புரிய மாட்டேங்குது? ஒரு அப்பனுக்கு இந்த உலகத்துல கிடைக்கிற மிகப்பெரிய சந்தோஷமே தம் பொண்ணுக்கு கல்யாணமாயி நல்ல வாழ்க்கை வாழறது பார்க்கறது தான். எந்த ஜென்மத்தில் யார் குடும்பத்தை கலைச்சி போட்டேனோ தெரியல. எனக்கு அந்த குடுப்பனம் இல்லாமல் போச்சு. அப்பா என்னை பேச விடு, நான் பேசித்தான் ஆகணும். ஆனால் என்னைக்காவது நீ இதுக்காக அழும்போது என் பொண்ணுக்கு நான் புத்தி சொல்லலையே அப்படிங்கிற குற்ற உணர்ச்சியில் நான் தவிக்க வேண்டியதாக இருக்கும். இதை நான் மறுபடியும் சொல்கிறதுனால உனக்கு கோபம் வரலாம். ஆனால் நான் சொல்லித்தான் ஆகணும். மாப்பிள்ளை நீ நினைக்கிற மாதிரி இல்லை, ரொம்ப நல்லவர். நீ அவர் மேலே வச்சிருக்கிற அன்பை விட அவர் உன் மேலே வச்சிருக்கிற அன்பு 1000 மடங்கு அதிகம். இதை ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? அப்பா ப்ளீஸ், அவரை பத்தின பேச்சு எனக்கு வேண்டாம். பாரு, நீ அவரை சந்தேகப்பட்டு அந்த சந்தேகத்தை நீயே உண்மையாக்கிடுவேன்னு எனக்கு பயமா இருக்குமா? உனக்கு மாப்பிள்ளை மேல சந்தேகம் இருந்தா அவர் கூடவே இருந்து அதை சரி செய்ய முயற்சி பண்ணுறதாம்மா புட்சால்தனம். அதை விட்டுட்டு இப்படி ஒரேடியா ஒதுங்கி நிற்கிறது அவர் தப்பு பண்றதுக்கான சந்தர்ப்பத்தை நீயே உண்டாக்கி தர்ற மாதிரி இருக்கு. பாரு, மாப்பிள்ளையை நான் வர சொல்றேன். நீ அவர்கிட்ட மனசு விட்டு பேசு, உன் சந்தேகத்தெல்லாம் சொல்லு, உன் பிரச்சனை தீந்துரும். மாப்பிள்ளை வர சொல்லட்டுமா? வேண்டாப்பா, மறுபடியும் அவர் நல்லவர்னு நம்பி ஒரு கற்பனையான உலகத்துல வாழ்றதுக்கு நான் தயாரா இல்ல. என்ன என் போக்கிலேயே விட்டுடுங்க. எனக்கு நீங்க, அம்மா, என் பையன் போதும். வேற யாரும் வேண்டாம். எதிர்பார்ப்பும் வேண்டாம், ஏமாற்றமும் வேண்டாம். நான் இப்படியே வாழ்ந்துட்டு போறேன். பார்வதி, என்ன மறுபடியும் ஞான உபதேசமா? ஆமா, அவரை பத்தி இனிமே பேச வேண்டான்னு அப்பா கிட்ட தெளிவா சொல்லிடுமா. திரும்ப திரும்ப அவரை பத்தியே பேசிட்டு இருந்தாருன்னா புருஷ வேண்டான்னு முடிவெடுத்தனா அப்பாவும் வேண்டான்னு முடிவெடுக்க வேண்டியிருக்கும். இந்த ராஜசேகர் காஃபி சாப்பிட. வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாலும் பிடிவாதமாக கேட்காம காஃபி போட்டு கொண்டாந்துட்டேன். குச்சேலர் கிருஷ்ணருக்கு அவல் கொடுத்த மாதிரி தான், சாப்பிடு. ரொம்ப நல்லா இருக்கியா? சரி, இந்த வீட்டை பற்றி உங்கள் அப்பா என்ன சொன்னார்? வசதியாக இருக்காமா? அதான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, குடிசையில் இருந்த எங்களுக்கு இந்த வீடு சொர்க்கம் மாதிரின்னு. சரி, உனக்கு எப்படி? கொசுவோடையும் எலியோடையும் பாகிஸ்தான் ஜெயிலில் இருந்தேன். நான் என்ன சொல்கிறதுக்கு இருக்கு? இருந்தாலும் என்ன இருந்தாலும் எந்த குறையா இருந்தாலும் அடுத்த நிமிஷமே தீர்த்து வைக்கிறேன். உன்னால் தீர்த்து வைக்க முடியாது. முடியாதுங்கிற வார்த்தை இந்த ராஜசேகர் அகராதிலேயே கிடையாது. படுத்ததுமே நிம்மதியான தூக்கம், அது யாரால எங்க வாங்க முடியும்? அது அது கரெக்டு, வாங்க முடியாதுதான். சொக்கலிங்கத்தினால எப்போ பிரச்சனை வரும்னு ஒவ்வொரு நிமிஷம் பயந்துட்டே இருக்கேன்னா அதான் நிம்மதியே போச்சு. நான் இருக்கேன் துறை, அவனால உனக்கு ஒரு தொந்தரவும் வராதுன்னு நான் உனக்கு உத்தரவாதம் தரேன். போதுமா? ராஜசேகர், நான் உங்ககிட்ட ஒன்று சொல்வேன், ஆனால் நீ கோவப்படக்கூடாது. அதெல்லாம் ஒன்றும் கோவப்பட மாட்டேன். சொல்லு, தைரியமா சொல்லு. சொக்கலிங்கத்தினால எனக்கு எந்த தொந்தரவும் வராதுங்கிறதுக்காக நீ உத்தரவாதம் கொடுக்குற. ஆனா உனக்கு தொந்தரவு வராதுங்கிறதுக்கு யார் உத்தரவாதம் கொடுக்க போறா? எனக்கா? சரிதான், எனக்கு எதுக்கு உத்தரவாதம்? யார் தரணும்? சொக்கலிங்க எனக்கு தொந்தரவு கொடுக்குற மாதிரி உனக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கான். என்னைக்காவது ஒரு நாள் நான் இல்லாம உன்கிட்ட நேரடியா மோதுவான். மோதுவானா? அவ்வளவு தைரியம் இருக்கா அவனுக்கு? குள்ள நரிக்கு எங்க தைரியம்? அவனுக்கு குறுக்கு புத்தி தானே வரும். ராஜசேகர், நீ சிங்கையா, உனக்கு தைரியமும் இருக்கு, பலமும் இருக்கு. அதனாலதான் எடுத்ததுக்கு அறுவலை தூக்குற. ஆனா சொக்கலிங்க அப்படி கிடையாது. தெளிவா யோசிச்சு ஸ்கெட்ச் போடுறவன். எதை எங்க தட்டினா என்ன விழுங்கிறது அவனுக்கு நல்லா தெரியும். அப்போ எனக்கு புத்தி இல்லைங்கிறியா? பாத்தியா,
கோவப்படுற பாத்தியா? இல்ல நீ சொல்றத பார்த்தா அப்படிதான் இருக்கு. முதல்ல நான் சொல்றத கோவப்படாம முழுசா கேளு. சொக்கலிங்கம் உன் காலில் வந்து விழறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு வழியை நான் சொல்றேன். சொல்லு. சிவா சொக்கலிங்கம் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்கிறது எனக்கு தெரியும். அதனால சிவா மீனாவை தான் கல்யாணம் பண்ணிப்பான்னு சொக்கலிங்கம் இருமாப்புல இருந்துட்டு இருக்கான். அது நடக்காதுன்னு தண்டோரா போட்டு சொல்ற மாதிரி இந்த ஊர் முழுக்க சொல்லியாச்சு. நீ சொல்லிட்ட. ஆனா எப்படியாவது சிவாவை வளைச்சு போடலான்னு சொக்கலிங்கம் கணக்கு போட்டிருப்பான். நான் சொன்னேனே, சொக்கலிங்கம் போட்ட கணக்கு எப்பவும் தப்பாதுன்னு. சரி, என்ன பண்ணலாம் சொல்லு. சிவாவை சொக்கலிங்கம் வீட்டு பக்கம் போகக்கூடாதுன்னு கொஞ்சம் கடுமையா சொல்லி வை. அப்புறம் சிவாவுக்கு வேற ஒரு பொண்ணு பார்க்கணும்னு ஒரு நியூஸை பரப்புவோம். நியூஸ் எதுக்கு? நிஜமாவே தேட ஆரம்பிச்சிடலாம். அவசரப்படாத ராஜசேகர், முதல்ல இந்த நியூஸை பரப்புவோம். அது போய் சொக்கலிங்கம் காதுக்கு சேரட்டும். அவன் எப்படி ரியாக்ட் பண்றாங்கிறத பார்ப்போம். இங்க நான் போட்ட கணக்கு தப்பாது. இந்த விஷயம் அவன் காதுக்கு போய் சேர்ந்ததும் நேரம் கால வந்து விழுவான். சிவா மீனாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், வேற பொண்ணு பார்க்காதீங்க, என் பொண்ணு ஏதாவது செஞ்சிருவாளன்னு பயமா இருக்குன்னு கெஞ்சுவான், கதறுவான், உன் காலடியில வந்து விழுவான். அப்போ அவனை மறுபடியும் எழுந்துக்காதபடி செஞ்சிருவான். ராஜசேகர், அதுக்கப்புறம் நீதான் அந்த ஊருக்கே ராஜா. நீ சொல்றதுதான் என் சட்டம், நீ சொல்றதுதான் வேதம். கைய குடிய. ஒரு ராஜா திறமையா ஒரு தேசத்தை ஆளணும்னா ஒரு மதியூக மந்திரி கூடவே இருக்கணும். எனக்கு நீ இருக்க, எனக்கு அது போதும். நீ சொன்ன பிளான் படி நான் முயற்சி பண்றேன். வரட்டா? டாடி, ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களா டாடி? அதெல்லாம் விடு. அன்னைக்கு ஏன் இந்த மாதிரி பேசுன? சாரி டாடி, அம்மா பின்னாடி வந்துட்டு இருந்தாங்க. அவங்க முன்னாடி உங்ககிட்ட பேசினா திட்டுவாங்க டாடி. அதனால தான் இனிமேல் வராதீங்கன்னு சொன்னேன். அம்மா பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே டாடி. அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை ஏதாவது பண்ணிட்டோம்னா அன்னைக்கு ஃபுல்லா அழுதுகிட்டு இருப்பாங்க, சாப்பிடவும் மாட்டாங்க. அது எல்லாத்தையும் யோசிச்சு தான் உங்களை அவாய்ட் பண்ற மாதிரி நடிச்சேன் டாடி. தப்பு தான், சாரி டாடி. மார்வலஸ் வினோத், நான் தான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்டா. சாரிடா. டேய் ரிச்சர்ட், வாங்கண்ணே. எப்பரா இருக்க? நல்லா இருக்கண்ணே. வேலையெல்லாம் எப்படி போகுது? எம்டி மேடமும் யூனியன் தலைவரும் ஆளுக்கு ஒரு பக்கம் ஊருக்கு போயிட்டாங்க. நான் வீட்டில் ஜாலியாக இருக்கேன். குணாவில் ஒன்றும் பிரச்சனை இல்லையே? ஒன்றும் இல்லைண்ணே. எங்கே இருக்கான்? நான் உள்ளே தானே இருக்காரு. குணா, அண்ணே வாண்ணே, உட்காருண்ணே. எப்பரா இருக்க? இருக்கண்ணே. ஏய், என்னடா இவ்வளோ சலிச்சுக்கிற? கட்டி போட்ட மாதிரி இருக்குண்ணே. யாருக்கோ பயந்துகிட்டு கோழத்தனமா இந்த 4 செவத்துக்குள்ளார இருக்கிறது எனக்கு பிடிக்கலண்ணே. கொஞ்ச நாள் பொறுத்துக்கடா, எல்லாம் சரியாயிடும். அதுக்கப்புறம் நீ முழு சுதந்திரமா இருக்கலாம்டா. அண்ணன் நான் இருக்கேன், தைரியமா இரு. அண்ணே, அண்ணிய பத்தி ஏதாவது தெரிஞ்சுதானே? இல்லடா. சொல்லு. ஐயா, வீட்ல எல்லாரும் வெளியில போயிருக்காங்க. சுபத்ரா மட்டும் தனியா இருக்கா. சரி சரி, நீ ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு உடனே வெளியே போயிடு. மாத்ததா நான் பாத்துக்கிறேன். சரிங்க ஐயா.
ஜாக்கிரதை. சொல்லுங்கண்ணா. உனக்கு வேலை வந்துருச்சுடா. அந்த ராதாகிருஷ்ணன் அவன் குடும்பத்தோட வெளியே போயிருக்கானா. இப்ப வீட்டுல அவன் தங்கச்சி சுபத்ரா மட்டும்தான் இருக்காளாம். இப்ப போனா காரியத்தை கரெக்டா முடிச்சிடலாம்டா. வெரி குட்ண்ணா, நான் பார்த்துக்கிறேன். டேய், நீ போறியா இல்ல வேற யாரையாவது அனுப்புறியா? நான் போலண்ணே. இந்த மாதிரி மேட்டர்லாம் முடிக்கிற சூப்பர் பார்ட்டி ஒருத்தன் என்கிட்ட இருக்கான். சைலண்டாக கொள்றதுல அவன் கிங்கு. நான் அவனை அங்கே அனுப்பிச்சிட்டு உங்களை பார்க்க வரேன். நீங்கள் கவலைப்படாமல் இருங்க. வா பிரதாப், வா. அண்ணே, ராதாகிருஷ்ணன் தங்கச்சியை என் கையால கொலை பண்ணி நம்ம தம்பி சாவுக்கு பழி தீர்க்கணும்னு நான் வெறியோட காத்துக்கிட்டு இருக்கேன். நீ என்னடா பிரதாப் அனுப்புற? என் மேல நம்பிக்கை இல்லையாண்ணே? நம்பிக்கையெல்லாம் இருக்குடா. ஆனாலும் உன்னை அனுப்ப முடியாது. நீ போய் ஏடா கூடமா ஏதாவது பண்ணி மாட்டிக்கிட்டீன்னா அந்த ஏசி உன்னை சும்மா விட மாட்டான். கண்டதுமே உன்னை போட்டு தள்ளிடுவான். ஒன்னையும் இழந்துட்டு என்னால் இருக்க முடியாதுடா. அதனால தான் பிரதாப் இந்த ஆட்டத்தில் இறக்கி விட்டுருக்கேன். அவன் கண்டிப்பா சுபத்ராவை கொல்லுவான். கொல்லாம அவன் மாட்டிக்கிட்டாலும் நமக்கு ஒன்றும் பெரிய பாதகம் இல்லையே. புரியுதா? அண்ணே, நான் சொல்றேன். எனக்கு பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்லடா. நீ அமைதியா இரு. இந்தா செலவுக்கு இந்த காசை வச்சுக்க. அண்ணன் எதை செஞ்சாலும் ஒரு நன்மைக்கு தான் செய்யும். பட்டா? சரிண்ணே. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். ரிச்சர்ட், வை சொல்லுங்கண்ணே. குணாவை பத்திரமா பார்த்துக்கடா. நான் கிளம்புறேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே, நான் பார்த்துக்கிறேன். போங்க. கஸ்தூரிக்கா, எனக்கு சூடா ஒரு கப் காஃபி எடுத்துட்டு வரீங்களா? உட்காருங்கம்மா, எடுத்துட்டு வரேன். இரு பார்த்துட்டு வரேன். வெயிட் பண்ணு. மேடம், எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். நான் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பட்டுமா? போயிட்டு வாங்க. இல்ல சார் கிட்ட. எங்க அண்ணன் கிட்ட நான் சொல்லிக்கிறேன், நீங்க கிளம்புங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ஓகே, நோ ப்ராப்ளம்.
காற்றின் அசைவினிலே என்ன